பொய்கை ஆழ்வாரைப் பற்றி ஓர் சிறு குறிப்பு. ஆழ்வார்களில் முதல் ஆழ்வாராக அவதரித்தார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரம் இயற்றியவர் இவர். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்னும் யதோத்தகாரி கோவில் புஷ்கரணியில் ஓர் பொற்றாமரை மலரிலே பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கின் அவதாரமாக தோன்றினார். இவர் 100 பாசுரங்களை கொண்ட முதல் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் திருக்கோவிலூரில் மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைகழியில் மழை பெய்யும் ஓர் நாள் இரவில் ஒருங்கிணைந்தார்கள். அவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்னும் அளவில் இருந்தது. அங்கு 4ஆம் நபராக ஒருவர் இருப்பதை உணர்ந்த ஆழ்வார்கள், அதில் நம் பொய்கையாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரமான வையம் தகழியாய் என்னும் பாசுரத்தின் மூலம் பெருமாள் இருப்பதை உணர்த்த தொடங்கினார். அதைத் தொடர்ந்து பூதத்தாழ்வார், பேயாழ்வார்கள் பாடத் தொடங்க நாம் 3 திருவந்தாதிகள் கிடைக்கப் பெற்றோம். இவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களை ஆராய்வதை விட்டுவிட்டு இவர்கள் நமக்கு அருளிய பாசுரங்களை அனுபவிப்போம். நாம் மேலும் ஆழ்வாரின் திருவரசை நோக்கி பயணம் மேற்கொண்டோம். திருவரசு என்பது அவர்கள் மறைந்த ஓர் இடத்தை குறிப்பதாகும். அங்கே திருக்கோளூரில் விசாரிக்கும் போது அவள் நமக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நாம் போய் சேவிக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகம் இருக்கு இல்லையா, அதுதான் மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைக்கழி, ஒரு சின்ன இடம், முற்றம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ஒன்று சேர்ந்து பாசுரங்கள் பாடியிருக்காங்க. பாசுரங்களை பாடிட்டு அங்கே 4ஆவதாக அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் பாருங்களேன். உலகளந்த பெருமாள்னு சொல்கிறோம். வாமன அவதாரம் எடுத்தது எங்கேயோ வடக்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இந்த இத்தினோண்டு இடத்துக்குள்ள இடைக்கழின்னு சொல்லக்கூடிய ஒரு முற்றத்தில் இந்த இடத்துக்குள்ள உலகளந்த பெருமாள் தன்னை சுருக்கிண்டு அந்த இடத்துக்குள்ள ஆழ்வார்களுக்கு காட்சி தந்திருக்கார். இப்போ நாம் சேவிக்கிறோம் இல்லையா பெருமாள், இந்த பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார். அவர்களுடைய ஞானத்துக்கு அவர்கள் நேரடியாக பெருமாளை சேவிச்சிருக்காங்க. நம்மளுடைய ஞானத்துக்கு நாம் அச்சாவதாரத்தில் இப்போ சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதே பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார், மிருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுத்துருக்கார். அந்த பெருமாள் தான் நமக்கும் காட்சி கொடுக்கிறார். கடவுள் இருப்பது எவ்வளவு பெரிய உண்மை, சத்தியம் என்பதை உணர்த்துவது இது. ஏன்னா ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் இன்னைக்கு இருக்குது, நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். ஸோ ஆழ்வார்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்க சந்திச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு பெருமாள் வந்திருக்காரு, அவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எந்த காலகட்டம் வேணால் இருக்கட்டும், ஆனால் நடந்தது என்பது உண்மை தானே, வரலாறு தானே. கடவுள் பிரத்யட்சமாக நமக்கு இன்றைக்கும் காட்சி கொடுத்துட்டுருக்கார் அப்படிங்கிறதுக்கு, நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன சாட்சி வேண்டும்? மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு திவ்ய தேசத்தில் ஏன் அங்கே பெருமாள் வந்தார், அங்கே என்ன நடந்தது, ஏன் ஆழ்வார்கள் அந்த பாசுரங்கள் பாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க பயணங்களை மேற்கொள்வோம். பொய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள்: திருவெக்கா காஞ்சிபுரம், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருக்கோவலூர் திருவிக்கிரமன், உலகளந்த பெருமாள், திருக்கோவலூர். திருப்பதி சீனிவாச பெருமாள். திருவிண்ணகரம் உப்புலியப்பன் கோவில், உப்புலியப்பன் பெருமாள். திருவரங்கம் நம்பெருமாள், ரெங்கநாதர். ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்கடல் நாம் செல்ல ஆசைப்படக்கூடிய ஒரு இடம், நாம் சென்றடைய வேண்டிய ஒரு இடம். பொய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களில் நாம் முதலாவதாக காண இருப்பது திருப்பதி. மூலவர் வெங்கடாஜலபதி சீனிவாசன், உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர், தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி, விமானம் ஆனந்த நிலைய விமானம், ஆகமம் வைகானச ஆகமம், சம்பிரதாயம் தென்கலை சம்பிரதாயம். காட்சி கண்டவர்கள் எண்ணற்ற ரிஷிகள், பிரம்மா, சிவன், ஆறுமுகம், தொண்டை மன்னன். பிரசாதம் ஆழ்வார் பாசுரங்கள், அதை அள்ளிப் பருகுவோம் வாருங்கள். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று 108 வைணவ திருத்தலங்களிலே முதன்மை பெற்று திகழும் திருத்தலங்கள் 3: ஸ்ரீரங்கம், திருமலை, சத்தியவிரத கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிற காஞ்சிபுரம். இவற்றில் நடுநாயகமாய் திகழ்வது திருமலை திவ்யதேசம். இந்த திருமலை திவ்யதேசத்தில் நித்தியவாசம் செய்யும் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் என்று அழைக்கப்படுபவன்.
இந்த திவ்ய தேசம் ஆதிவராக க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. வராகப் பெருமாளுடைய க்ஷேத்திரம் இது. திருவேங்கடமுடையான் அஷ்டாவிம்சே கலௌயுகே என்று புராணத்தில் கூறினார் போல் 28வது கலியுகத்தில் இந்த திவ்ய தேசத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கின்றான். கோயில் கோபுரத்துக்கு எதிரிலே 4 கால் மண்டபம் ஒன்று தென்படுகிறது. இந்த மண்டபத்தை குயவன் மண்டபம் என்று சொல்லுவார்கள். கும்மரி மண்டபம் என்று இதை தெலுங்கிலே அழைப்பார்கள். இந்த ஆலயத்திலே குயவர்கள் தங்கள் பங்குக்கு எம்பெருமானுக்கு தொண்டு புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைவாக கட்டப்பட்டிருக்கிற மண்டபம்தான் அது. இதோ பக்தர்கள் மாட வீதிகளிலே எம்பெருமானை நினைத்து கொண்டு கோவிந்த நாம உச்சாரணத்துடன் இங்கே பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆலயத்தில் ஓர் விசேஷம், காலணி அணிந்து கொண்டு மாட வீதிகளிலே செல்வது கூடாது. பக்தர்கள் அந்த நடைமுறையை அழகாக கடைபிடிக்கிறார்கள். இதோ மீண்டும் கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். இதோ அந்த மண்டபத்தின் மேற்பகுதியை பார்க்கிறோம். இதோ துவஜஸ்தம்பம் சேவையாகிறது, மீண்டும் கோபுரம் சேவையாகிறது. பக்தர்கள் கியூ வரிசையிலே சென்று கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பக்தர்கள்தான் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்காக குடும்பத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். தங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் மறந்து எழுமலையானை வழிபட வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளுடன் இங்கே பக்தர்கள் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடம் திருமலை நம்பிகள் சந்நிதிக்கு எதிரிலே அமைந்திருக்கிற இடம். பக்தர்கள் இங்கே உள்ளே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அழகான வேலைப்பாடு, எத்தனையோ புராண இதிகாச காட்சிகள் மேலே சிற்பங்களாய் நமக்கு பல சரித்திரங்களை நம் முன் வைக்கின்றன. பக்தர்கள் இங்கே எம்பெருமானை சேவிப்பதற்காக குழுமியிருக்கிறார்கள். இதோ ஆனந்த விமானம். ஆனந்த நிலையத்துக்கு சொந்தக்காரனான திருவேங்கடமுடையான் இதன் கீழே நித்தியவாசம் செய்கின்றான். ஆகா, ஆனந்த நிலைய சேவை. இந்த ஆனந்த நிலையம் தங்கத்தால் வேயப்பட்ட அழகான விமானம். இந்த விமானத்தை பல தடவை மன்னர்கள் காலத்திலே அவர்கள் இந்த தங்க விமானத்தை வேய்ந்ததாக சரித்திரம் கூறுகிறது. இதோ இந்த ஆலயத்தின் எதிரிலே தென்படுகின்ற மண்டபம், அதாவது இந்த ஆலய நிர்வாகம் மொகந்து என்று அழைக்கப்படுகிற அவர்கள் கையில் இருந்தது. அந்த மொகந்து திருவேங்கடமுடையான் பக்தனாக இருந்த காரணத்தினால் அவரோடு பெருமாள் தாயக்கட்டை விளையாடினதாக புராணம் கூறுகிறது. அந்த காட்சியைத்தான் நாம் இதற்கு முன்பு பார்த்தோம். இதோ நிருசிம்மன் நமக்கு சேவை தருகிறார். இந்த கோபுரத்திலே அழகான கோபுரம், தற்கால மாறுதலுடன் திகழும் கோபுரம். இங்கே திருவடி ஆஞ்சநேயர் நமக்கு தரிசனம் அளிக்கின்றார். இதோ இந்த மொகந்து மடத்தினுடைய முகப்பிலே மொகந்துவோடு எம்பெருமான் திருவேங்கடமுடையான் கொண்டிருந்த அந்த ஆதர அபிமானம், எம்பெருமான் காட்டிய பரிவு, அவைகளை சித்திரங்களாக தீட்டியிருக்கிறார்கள். இது கோயில் வாசலிலே பக்தர்கள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருப்பதை காண்பிக்கிறது. வருவார் வன் பரிசாரத்திருந்த என்று சுவாமி நம்மாழ்வார் திருவன் பரிசாரத்தை பற்றி குறிப்பிடுவார். இங்கே திருமலையிலும் வருவாரும் செல்வாருமாக பக்தர்கள் இங்கே வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதோ கோபுர தரிசனம், கோட்டி புண்ணியம். எம்பெருமானுடைய
திருக்கோயில் கோபுரம், அபாவரச் சூழ்ந்தான் வாசல் என்று புகழப்படுகின்ற இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில்தான் நம்மாழ்வார் மனமுருகி திருவேங்கடமுடையானிடம் மங்களாசாசனம் செய்தாராம். உள்ளே செல்லவில்லை ஆழ்வார். தான் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே, ஆழ்வார் திருநகரியில் இருந்து கொண்டே திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்தார். அவர் மனம் இந்த கோபுரம் அருகே வந்தபொழுது எம்பெருமானை மங்களாசாசனம் செய்ததாம். இதோ நாம் காண்பது சுவாமி புஷ்கரணி. இந்த சுவாமி புஷ்கரணியில் 9 புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பதாக பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பவிஷ்யோத்தர புராணம் 3 புராணங்களும் வர்ணிக்கின்றன. இதோ வராக பெருமானுடைய சந்நிதியை நாம் சேவிக்கின்றோம். ஆதிவராக க்ஷேத்திரம் அல்லவா? இங்கே திருமலையில் எழுந்தருளியுள்ள கோதண்டராமனுக்கு நடைபெறுகின்ற ஊஞ்சல் சேவையை நாம் இங்கே தரிசிக்கிறோம். பகவத் ராமானுஜர் 3 தடவை இந்த திருக்கோயிலுக்கு வந்தார். அப்படி வந்த பொழுது ஒரு பக்தர் இந்த ராமன் விக்கிரகத்தை பகவத் ராமானுஜரிடம் அளித்தாராம். உடனே ராமானுஜர் இந்த ஆலயத்திலேயே இருக்கட்டும் என்று கோதண்டராமன், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன் இந்த 3 விக்கிரகங்களையும் ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகத்தையுமாக சேர்த்து இந்த ஆலயத்துக்கே அளித்ததாக வரலாறு கூறுகிறது. பகவத் ராமானுஜர் அளித்த இந்த விக்கிரகத்தை, கோதண்டராமனை நாம் தரிசிக்கிறோம். ஊஞ்சலில் பெருமாளை செவித்து மகிழ்கிறோம். அன்பர்களே, எப்பொழுது நாம் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு நடைபெறுகிற ஊஞ்சல் சேவையை செவித்து மகிழ்கிறோம். திருச்சானூரில் அமைந்துள்ள ஆஸ்தான மண்டபத்தில் ஊஞ்சலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் நமக்கு தரிசனம் அளிக்கிறார். வேத பண்டிதர்கள் இங்கே வேதபாராயணம் செய்கிறார்கள். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். வேதவாய் தொழிலாளர்கள் என்று ஆழ்வார்கள் வேத பண்டிதர்களை புகழ்வார்கள். அப்படிப்பட்ட வேத பண்டிதர்கள் இங்கே வேதபாராயணம் செய்ய ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஊஞ்சலில் நமக்கு தரிசனம் அளிக்கிறார். ஆகா, தாயாருடைய இந்த தரிசனம் நம்முடைய கண்ணுக்கு இதுவரையில் இருந்த அந்த விடாய் இதனால் தீர்ந்து போகிறது. இதுவரையில் நம் கண்ணுக்கு இருந்த அந்த ஏகாதசி விரதம் தாயாரை தரிசித்த மாத்திரத்திலேயே பாரணை செய்த ஒரு திருப்தியை நம் கண்கள் பெறுகின்றன என்று சொன்னால் உண்மையில் நாம் கண்படைத்த பயனை பெறுகின்றோம். ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஈர நெஞ்சோடு குனிந்த தலையோடு நம்மை குளிர கடாட்சிக்கின்றார். திவ்ய மாலைகளுடன் திவ்ய அலங்காரத்துடன் தாயார் ஊஞ்சலில் நமக்கு தரிசனம் அளிக்கிறார். இந்த ஊஞ்சலை ஊசர் படுக்கை என்று சம்பிரதாயத்தில் கூறுவார்கள். இங்கே நம் எதிரிலே தென்படுகின்ற 4 கொலுசுகளும் கொலுசுகள் அல்ல, 4 வேதங்களுமே கொலுசுகளாய் இருக்கின்றன என்று சங்கீத மூர்த்தி அன்னமாச்சாரியர் தன்னுடைய தெலுங்கு கீர்த்தனையில் வர்ணிக்கிறார். இதோ தாயார் திருச்சானூர் மாடவீதிகளிலே திருவீதி உலா கண்டருளுகின்றார். அன்பர்களே, நாம் இப்பொழுது காணும் இந்த காட்சி மலையப்பன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஊஞ்சலில் நமக்கு தரிசனம் அளிக்கும் காட்சி. ஆலயத்தின் வெளியே இருக்கின்ற ஊஞ்சல் மண்டபத்தில் தினந்தோறும் கோதூளி வேளை என்று சொல்லக்கூடிய இனிய மாலை பொழுதில் மலையப்பன் ஊஞ்சலிலே நமக்கு தரிசனம் அளிக்கின்றான். திவ்ய ஆயுதங்களுடன், திவ்ய ஆபரணங்களுடன், திவ்ய மாலைகளுடன் எம்பெருமான் அழகாக காட்சி தருகின்றான். மலையப்பனுடைய கிரீடத்திற்கு மேலே அழகான ஒரு பட்டு வஸ்திரம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டு வஸ்திரத்தை நாம் நோக்கும் பொழுது லோகிதோஷ்ணீஷாக ருத்விச்ச பிரச்சரந்தி என்று மீமாம்சா சாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. அதாவது பவித்திரனாக விளங்க வேண்டும் என்பதற்காக வைதிக காரியங்களை செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு தலையிலே ஒரு
பரிவட்டத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் விதிக்கிறது. அப்படி பல்வகையாலும் பவித்திரனே என்று ஆழ்வார் கூறும் வண்ணம் எழுந்தருளியுள்ள மலையப்பன் அவன் பவித்திரமாக விளங்கக்கூடிய ஒரு மூர்த்தி. எம்பெருமானுக்கு இங்கே ஊஞ்சல் நடைபெறுகின்றது. ஊஞ்சலில் எம்பெருமானை சேவித்து உவகை கொள்வோம். எம்பெருமான் திருவருளால் வாழ்வாங்கு வாழ்வோம். ಪಾಲಗಂಡವರ ಗೋಪಾಲನಿನು ಸಾಲ ಲಾಲಿ 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 ನಡುಮ ಸಂಸಾರ ಜಲಧಿ ಚಾಪಲಮು ನಡುಮ ಸಂಸಾರ ಜಲಧಿ ಸೇಪಯೇ ದೇವಿ ಬೆಗನೀರುಡಕು ಚಾಪಲಮು ನಡುಮ ಸಂಸಾರ ಜಲಧಿ ಸೇಪಯೇ ದೇವಿ ಬೆಗನೀರುಡಕು. மலையப்பன் இங்கே ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருவீதி உலா கண்டருள்கின்றான். திருமலை மாடவீதிகளில் பக்தர்கள் பக்தி பெருக்குடன் கோவிந்தநாம உச்சாரணத்துடன் எம்பெருமானை தொழுது கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சியுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களை அருள்பாலிக்க இதோ எம்பெருமான் எழுந்தொழிக் கொண்டிருக்கின்றான். மலையப்பனை நாம் சேவித்து மகிழ்கிறோம். உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலையில் ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட்ரி செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன.
மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், QR கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம். என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர். நன்றி, வணக்கம்.